ரொம்ப சிம்பிளாக சொல்ல வரேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து பணம் சேரணும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஒரு வெள்ளம், அந்த வெள்ளத்தை உங்கள் வாசப்படியில் வச்சிருங்க. ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி வாசலில் வச்சிருங்க. நீங்கள் காலையிலேருந்து பார்க்கும்போது அந்த வெள்ளம் காணாமல் போயிருந்தது அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனை கூடிய சீக்கிரத்தில் அகல போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் கரைஞ்சி இருந்ததுன்னா மெதுவாக அந்த விஷயம் முடிய போகுதுன்னு அர்த்தம். அதே இடத்துல அப்படியே இருந்துச்சுன்னா உங்களோட கர்மா அதிகமாக இருக்குது, அந்த பிரச்சனை இப்போ தீரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ரொம்ப எளிமையாக அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் புரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு வறுமை உள்ளது இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். பணம் இயக்கத்துக்கான வாய்ப்புகள் தற்போதைய சூழலில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் பூஜை ரூம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மக்களுக்கு வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வழிபாட்டு முறையில் நம்மளை அடிச்சது உலகத்தில் ஆளே கிடையாது. யார் விஷயங்களை பேசினாலும் நிறைய பேர் பேசுவாங்க, நாங்கள் இப்படி இந்த கொள்கை அந்த கொள்கை எல்லாம் பேசினாலும் கடைசியில் எக்ஸ்ட்ரீம் சைடில் அவங்க எங்கே வந்துக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்து தான் இருக்கிறோம். ஆனாப்பட்ட கண்ணதாசனே எப்படி இருந்தார், இன்னைக்கு இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியும். அதனால் அந்த பூஜை ரூமை நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும்.